தமிழ்நாட்டில் கூட்டணி எப்படி இருக்கு? தனிச்சு போட்டியிடுகிறது நாம் தமிழர், தனிச்சு விடப்பட்டிருக்கிறது தாவேக்கா. வளகாப்பு அதுன்னு நிகழ்ச்சியில் பரபரப்பா இருக்காரு விஜய். டெல்லியிலிருந்து வரக்கூடிய அவர்கள் என்ன சொல்றாங்க, என்டிஏ சர்க்கார் தான் சொல்றாங்க, மோடி சர்க்கார் தான் சொல்றாங்க. அப்படிங்கும் போது அது பாஜக கூட்டணி, இந்த பக்கம் திமுக தலைமையான மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இந்த 4 கூட்டணி இருக்கு. திமுக தரப்பில் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் 10 பிள்ளை இருந்தால் பங்கு பிரிக்கிறது பஞ்சாயத்து வரும் இல்லையா, அந்த மாதிரி பஞ்சாயத்து ஓடிட்டு பிள்ளைங்க நிறைய இருக்கு. பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் முரட்டு பிடிக்கிற பிள்ளையா இருக்கு. இன்னைக்கு அங்கே காங்கிரஸ்ல ஆளே இல்லை. நாராயணசாமி கவர்மெண்ட் என்ன நினைச்சுன்னா 5 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பாஜக வந்துச்சு. பாஜக பார்த்துச்சு, என்னது கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் போட கழட்டு, இன்றிலிருந்து நீ பூரா பாஜக அறிய போடணும். அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பூரா அப்படியே பிஜேபி போயிட்டாங்க. விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டபுள் டிஜிட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா கேட்கறாங்க. அநேகமாக நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் அது ஃபைனல் ஆயிரும். முதலமைச்சரே பேசியிருக்காரு, விசிகாவோட கூட்டணினாங்க, காங்கிரஸோட கூட்டணினாங்க, ராகுல் காந்தி பேசிட்டாருன்றாங்க, ஜோடங்கர் பேசிட்டாருன்றாங்க, இப்படின்னு பேசிட்டாருன்னு யாருமே பேசு. அப்போ கடைசி நேரத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம். அவர் தான் மிக தெளிவாக பாஜகவில் வளர்க்கக்கூடிய கள்ள குழந்தை விஜயும் சீமானுன்னு சொல்லிட்டாரு. அவரை போய் சேருவாரா? அவருடைய பேசுறதை எடுத்து பாருங்க. எந்த இடத்துலையும் அவர் பின்வாங்கினதே கிடையாது, மாற்றி பேசுறதே கிடையாது. மிக தெளிவாக தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் பாஜகவினுடைய ஒரு பி டீம் தான், பாஜகவால் இயக்கப்படக்கூடியவர் தான்ங்கிற வெளிப்படையாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்ன ஒரே தலைவர் திருமாவளவன் தான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் நெருங்கியாச்சு, இன்னும் ஒரு 30 நாள் கூட முழுசா இல்லை, ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்கு, கூட்டணி எப்படி இருக்கு, இன்டாக்டா இருக்கா, தனியாக போட்டி போடுறவங்க எப்படி செயல்படுறாங்க, இதெல்லாம் பற்றி விரிவாக நமக்கு சொல்றதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் கூட்டணி எப்படி இருக்கு, கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனிச்சு போட்டியிடுற நாம் தமிழர், தாவேக்கா, இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க சார்? தனிச்சு போட்டியிடுகிறது நாம் தமிழர், தனிச்சு விடப்பட்டிருக்கிறது தாவேக்கா. அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் இப்போ வருவோம் இல்லையா, பங்கு கொடுப்போம் இல்லையா, நான் ஒரு பாம்பு வச்சிருக்கேன் இல்லையா அப்படின்னு பாட்டெல்லாம் பண்ணாரு. பாம்பு நமத்து போச்சு, அந்த சாதுரியங்கள் பூரா, சம்பத்துகள் பூரா வீணா போச்சு, எய்து அம்புகள் அத்தனையும் வீணாகி விட்டது அப்படின்னு தனிச்சு விடப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் களம் பரபரப்பாக இருக்குது. இவர் அங்கே வளகாப்பு அதுன்னு நிகழ்ச்சியில் பரபரப்பாக இருக்கார் விஜய். அப்போ வேட்பாளர் தேர்வு அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அவங்களால ஒரு 234 தொகுதிக்கு வேட்பாளரை போட்டு கொண்டு தேர்தலை நாமினேஷன் தாக்கல் பண்ணி தேர்தல் களத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ணி இவ்வளோ இருக்குது. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் இந்த தாவேக்காங்கிற ஒரு கட்சி இந்த தேர்தலோடு நம்ம ஏற்கனவே ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம், இந்த தேர்தலோடு முடிஞ்சிடும் அப்படின்னு. அதை நோக்கி தான் அந்த வண்டி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் தமிழர் கட்சி அவங்க எப்பயுமே தனிச்சு அப்படிங்கிற மாதிரி 8% போன முறை வாக்கு வாங்கியிருந்தாங்க. இந்த முறை அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வர கருத்து கணிப்புகளும் அப்படி தான் சொல்லுது, நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாக்காளர் வர மாட்டாங்க, இருக்கிற வாக்காளரும் கொஞ்சம் அங்கங்கே மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி நம்ம சொல்கிறோம், ஆனால் பாஜக தலைமையிலான அதிமுக கூட்டணி அவங்க சொல்கிறாங்க. திமுககாரங்க ஒத்துக்கல. அவங்க அதிமுக சொல்லணும்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, டெல்லியிலிருந்து வரக்கூடிய அவர்கள் என்ன சொல்கிறாங்க, என்டிஏ சர்க்கார் தான் சொல்கிறாங்க, மோடி சர்க்கார் தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும் போது அது பாஜக கூட்டணி, இந்த பக்கம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஒரு கூட்டணி. இந்த 4 கூட்டணி இருக்குது. திமுக தரப்பில் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டில் 10 பிள்ளை இருந்தால் பங்கு பிரிக்கிறது பஞ்சாயத்து வரும் இல்லையா, அந்த மாதிரி பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. பிள்ளைங்க நிறைய இருக்குது. பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் முரட்டு பிடிக்கிற பிள்ளையா இருக்குது. அதனால் அவங்க ஒவ்வொன்றா சார்ட் அவுட் பண்ணுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க. ஓரளவுக்கு இந்த இடத்துல தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இத்தனை கட்சியையும் அரவணைச்சு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறதே காம்ப்ரமைஸ் ஆகி கொண்டு போகிறதே மிகப்பெரிய விஷயம். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பொறுமையாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. இல்லை சார், பாண்டிச்சேரியில் விசிகா தனிச்சு போட்டிடுறாங்க ஒரு சில தொகுதிகளில். அந்த இம்பாக்ட் தமிழ்நாட்டில் இருக்காதா? பெருசாக இருக்காது. பாண்டிச்சேரி அரசியல் எப்போதுமே தனித்த அரசியல் தான். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேசிய அரசியல் தான். காங்கிரஸ் தலைமையில் தான் பல முறை ஆட்சியில் இருந்துக்கிறாங்க. திமுகவும் கூட்டணியில் இருந்திருக்காங்க. திமுக காங்கிரஸுங்கிறது ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ண கட்சி. இன்றைக்கி அங்கே காங்கிரஸில் ஆளே இல்லை. நாராயணசாமி கவர்மெண்ட் என்ன நினச்சுன்னா 5 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு பாஜக வந்துச்சு. பாஜக பார்த்துச்சு, என்னது கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, காங்கிரஸ் போட கழட்டு, இன்றிலிருந்து நீ பூரா பாஜக அறிய போடணும். அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பூரா அப்படியே பிஜேபி போயிட்டாங்க. பாஜகவில் அமைச்சராக நாராயணசாமி அமைச்சராக இருந்தவங்க கொள்கையை மாற்றிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அப்படித்தான் இருந்திருக்காங்க. காங்கிரஸ்குள் பல வேஷங்களை போட்டு உள்ள இருந்துருக்காங்க. பாஜகவுக்கு போயிட்டாங்க. பாஜக என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறப்ப அதிலே அமைச்சராக இருக்காங்க. என்ஆர் காங்கிரஸ் இருக்கு இல்லைங்க, அதில் காங்கிரஸ் ரங்கசாமி காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இருக்குல்ல, பேர்ல வருது இல்ல. ஆனால் பாண்டிச்சேரி அரசியலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. தனி அரசியல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான 2 கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. விசிகா இருக்குது, காங்கிரஸ் கட்சி இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே பெரிய முரண்டு பிடிச்சி அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோம்னு சொல்லி போன முறை வாங்கினதை விட
ஒரு 3 சீட் அதிகமாக வாங்கி கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டபுள் டிஜிட் ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா கேட்குறாங்க. அநேகமாக நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அது ஃபைனல் ஆயிரும். முதலமைச்சரே பேசியிருக்கார். முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு மூலியமாக பேசினப்ப சரியாக ரீச் ஆகலை. அவருக்கு சொல்கிற தரப்பு என்னன்னா, எங்கள் தரப்பில் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எங்களுடைய தரப்பு கோரிக்கைகளை எங்களுடைய மனவேதனைகளை எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கங்கே ஒரு அமைச்சர்களை தன்னுடைய பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க. அப்படி வேற ஒரு இது போயிட்டு இருக்கு. அப்படி வேற எங்களுக்கு யாருமே பேசலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருந்துச்சு. முதலமைச்சர் கூப்பிட்டுருக்காரு. இது வந்து என்ன இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, திரும்ப அவனை வர சொல்லுங்கன்னு நேருக்கு நேரே 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க முதலமைச்சர். அப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, எதாக இருந்தாலும் நீங்கள் என்கிட்டே பேசுங்க, உங்களுக்கு என்ன குறையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னா. இல்லை எங்களுக்கு பேசுறதுக்கு தான் ஆள் இல்லையே அப்படின்னு யார் சொன்னா? உங்களுக்கு தான் ராஜா பேசுகிறாரு, டிஆர் பாலு பேசுகிறாரு, நேரெலாம் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. உங்களை பற்றி உங்களுடைய கோரிக்கையில் பூரா எங்கள் காதில் வந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு டபுள் டிஜிட் செஞ்சிருவோம். உங்களுக்கு என்ன டபுள் டிஜிட் உறுதியானா? டபுள் டிஜிட் வேணும் செஞ்சிருவோம். ராஜ்யசபா கொடுத்துருவோம். உங்களுக்கு அதான் ஆசை, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசணுன்னே ஒரு மாதிரி மனம் நிகழ்ந்து தான் வந்திருக்கிறாங்க. அநேகமாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அது கையெழுத்தாயிரும். கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க 5க்கு ஒத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து 5க்கு ஒத்துக்கிறாமல் 6 கேட்டு ஒரு பெரிய 3 கட்டம் 4 கட்டம் 5 கட்டம்னு பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக முதலமைச்சர் தான் போய் நின்றுருக்கு. சீட்டோட கட்டம் அதிகமாக போயிட்டு. ஆமாம், முதலமைச்சர் தான் கடைசியாக ஃபைனல் பண்ணுறப்ப அவர் சண்முகம் அவர்களும் முதலமைச்சரும் 1-1 பேசியிருக்காங்க. அப்போ முதலமைச்சர் கேட்டாராம், என்ன உங்களுக்கு கோரிக்கை என்ன வேணும் அப்படின்னு. இல்லை எங்களுக்கு 6 சீட் வேணும் அப்படின்னு கேட்டோடனே, சரி 5 சீட்டு உங்களுக்கு 1 சீட் எனக்கு கொடுங்கன்னு கேட்டாராம் முதலமைச்சர். 5 சீட்டு உங்களுக்கு 1 சீட் எனக்கு கொடுங்கன்னே அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. என்னங்க 1 சீட்டு இவர் கேட்குறாரு அப்படின்னு மாதிரி குழப்பம். 5 சீட் 1 சீட் எனக்குன்னா நான் உதயசூரியனில் ஒருத்தரை போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 5 நீங்கள் உங்களுடைய சின்னத்தில் எடுங்க, ஒரு சின்னம் நாங்கள் கொடுக்குறோன்னே. இல்லை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோடனே அப்புறம் அந்த செயற்குழு கூடினதுக்கு பிறகு இல்லை முதலமைச்சர் இறங்கி வந்து பேசுகிறாரு, நம்ம கொஞ்சம் ஒத்துக்குவோம் ஏன்னா இந்த இடத்துல அப்படின்னே அதை வந்து அவங்களோட வெளியிலே பேசினாங்க. இந்த மாதிரி மதசார்பற்ற கூட்டணியில் வேறு எதுவும் பிளவு வந்துடக்கூடாதுக்கா நாங்களும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். இல்லை திமுகவும் இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கணும். அதையும் ஏன்னா இந்த கூட்டணி அரவணைத்து போகணும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு அணி வந்து உருவாகணும் அப்படிங்கிறதுல திமுகவும் முனைப்பாக இருக்குது. திமுகவும் விட்டு கொடுத்து தானே போகிறாங்க. இது எல்லா கட்சியிலும் புரிஞ்சுக்கணும். இப்போ போன முறை விட திமுக அதிகமாக நிற்கிறான்னு சொல்ல முடியல. 5 வருஷம் ஆட்சி கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், கம்மியாக தான் நிற்பாங்க. இல்லை அவங்க நினைக்கலாம்ல, போன வரையும் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம், 40 தொகுதியில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம், நாங்கள் தான் மெயின் லீட் பண்ணுறோம், அப்போ நாங்கள் இந்த மாதிரி அதிகமாக சீட் நிற்போம், உங்களுக்கு கொடுக்குறத வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அதான் திரும்ப குறிப்பிட்டார். நாங்களுமே குறைச்சி தான் நிற்கிறோம். ஆமாம், எல்லாருமே. அப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் உள்ளே வந்ததுனால நாங்கள் அதிகமாக கேட்டு இந்த கூட்டணி குழப்பம் வந்துடக்கூடாது, நாங்கள் அதை பேசி சுமூகமாக முடிச்சுக்கிறோன்றாங்க. அப்போ திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் கூட்டணிகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பேச்சுவார்த்தையில் சில முன்னப்பின்ன இருக்குது. அநேகமாக எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் முடிஞ்சிருச்சு. அநேகமாக ஒன்றும் 2 நாளில் வந்து நம்ம கிளியர் கட்டான அந்த நம்பர்ஸ் முதற்கொண்டு தொகுதி முதற்கொண்டு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப இன்டாக்டாக இந்த கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் வாழ்வுரிமை கட்சி வெளியே போகிறாங்க. அது அப்போது இந்த கூட்டணியில் ஒரு ஹோல் தானே? இல்லை, ஒரு சின்ன ஒரு இதுதான். தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்த வரைக்கும், வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் 2 தரப்பாக சொல்கிறாங்க. அவர் தடலாட்டியான ஒரு அரசியல் பண்ணுறவராக இருக்கார், கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை 2 தரப்புலையுமே ஏதோ மிஸ் மேட்சிங் நடந்திருக்கு. இல்லாட்டி இவ்வளோ தூரம் அவரை விட்டுருக்க மாட்டாங்க, கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்னு பேசியிருந்தாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவரை மிஸ் பண்ணியிருக்க கூடாதுங்கிறதா. நல்ல ஆலையாக இருந்தார் இவங்களுக்கு. ஆமாம், அது மட்டும் கிடையாது. தமிழ்நாடு சார்ந்து தமிழ்நாட்டின் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர். பல வழக்குகளை வாங்கியிருக்கிறாரு. ரொம்ப ஒரு போல்டாக இறங்கி எதையும் மறைமுகமாக மறைச்சு பேசாமல் வாக்கரசியலுக்காக செய்யாத ஒரு அரசியல்வாதி, ஒரு தமிழ்நாட்டுக்காக போராடக்கூடிய ஒரு போராளி. அவரை அந்த கூட்டணியில் மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன் பண்ணாங்கிறது இது வரைக்கும் தெரியல. அது சின்ன ஒரு சர்க்கிள் தான் இல்லை. அப்புறம் இந்த பக்கம் வாங்க, அதிமுக கூட்டணியில் இது வரைக்கும் டெல்லியில் தான் வந்து எல்லாமே பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அன்புமணி ராமதாஸ் டெல்லிக்கு போனார், டிடி விஜயநகரன் டெல்லிக்கு போனார், எல்லாரும் டெல்லியில் போய் தான் பேச்சுவார்த்தை நடந்தது. தொகுதி முதற்கொண்டு அங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு பெரிய விமர்சனமாச்சு, தமிழ் கூட விமர்சனம் பண்ணோம். அப்படியே என்ன பண்ணாங்க, திடீர்னு சரி ஓகே நம்ம வந்து டெல்லி கொண்டு போய் பண்ணுறோம், அதிமுகவை வந்து பாஜக தான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தேர்தல் களத்தில் பெருசாக செட்பேக் ஆகணும்னு உடனே எல்லாருமே அதிமுக ஆஃபீஸுக்கு போங்க. இது வரைக்கும் அப்படி நடந்ததில்லை. 2021 லீலா பேலஸ் ஹோட்டலில் ரூம் போட்டுருந்தாங்க, அங்கே தான் வச்சு பேச்சுவார்த்தை நடந்துச்சு, அங்கே தான் தொகுதி முடிவாச்சு. இந்த முறை என்ன பண்ணாங்கன்னா பாஜக கண்ட்ரோல் பண்ணுங்கிற பேச்சு வெளியே பரவலாக போயிடுச்சு. இது வந்து தேர்தல் காலத்தில் பெருசாக செட்பேக் ஆகும், எல்லாம் அதிமுக ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே எல்லா ஆஃபீஸுக்கு வந்துருங்க, எல்லா ஆஃபீஸ்க்கு வந்து அங்கே உட்காந்து கையெழுத்து போட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாங்களே. ஃபோட்டோலாம் எடுத்து பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா, இது வரைக்கும் டெல்லியிலிருந்து அதிமுகவை கண்ட்ரோல் பண்ண பாஜக இனி அதிமுக ஆஃபீஸ்லேருந்தே கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் சார். அப்படியே எடுத்துக்கணும். அவங்க தமிழ்நாட்டில் யாருன்னு நாங்கள் காட்டுறோம் அப்படின்றதுக்காக தான் யாரை காட்டுறாங்க. அதிமுகவுடைய வலிமை என்ன, திராவிட கட்சியோட வலிமை என்ன? நீங்கள் தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய வலிமை என்னன்னா, அந்த மாதிரி ஜெயலலிதாவுடைய பாலிசியாக நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க.
உங்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து தோல்வியை கொடுத்துட்டு இருக்கு. கூட்டணி மாற்றி நீங்கள் அமைக்க வேண்டாமா? நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு உண்மையிலே சாதுரியமான ஒரு நபராக இருந்தால் பாஜக கழட்டி விட்டு ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி இருந்தால் திமுக கூட்டணி 2 கூட்டணி கழட்டிருக்கலாமே. ஏன் திமுக கூட்டணி உங்களுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க? ஏன் உங்களுக்கு எது இடைஞ்சலாக இருக்குது? பாஜக உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. நீங்கள் பாஜக கழட்டி விட்டு எடப்பாடி பழனிசாமி தாவேகாவுடைய ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருந்தாருன்னா திமுக கூட்டணி 2 பேர் அங்கே போயிருப்பாங்களே. ஒரு இஸ்லாமிய அமைப்பு போயிருக்கும், ஒரு கம்யூனிஸ்ட் போயிருக்கும், விசிகா கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. இதுதான் ராஜதந்திரமா? நீங்கள் முழுவதுமாக அங்கே போய் அடமானம் வச்சுட்டு அவங்க கை கட்டி நின்றுக்கிட்டு இப்போ இங்கே பாஜக அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சு போயிடுது, அதனால் வேற ஒரு முகமுடியை போட்டு எடப்பாடி பழனிசாமியை காமிச்சு, ரெட்டலையை காமிச்சு, அதிமுகங்கிற கட்சியை காமிச்சு உள்ளே வரணுங்கிறதுக்காக ஒரு வழியை பண்ணுறாங்க. எது ராஜதந்திரம்? ராஜதந்திரமாக தான் நீங்கள் அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுருக்கணும். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்து தோல்வி தானே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. 2021 தோல்வியை கொடுத்துருக்கு, 2024 வந்து நீங்கள் வந்து தனிச்சா நின்று அப்பையும் தோல்வியை கொடுத்துருக்கு. நீங்கள் வலுவான கூட்டணி அமைக்க முடியல. 2024 தனிச்சு நின்னீங்க. ஏன் தோற்று போனீங்க? நடந்தது என்னது? பார்லிமெண்ட் எலெக்ஷன். நீங்கள் என்ன இங்கே பண்ணீங்க? திமுக எதிர்த்து பேசுனீங்க. மக்கள் உங்களை நம்பலை. எது வலுவான கூட்டணி? எது ராஜதந்திரம்? ராஜதந்திரம்னா அந்த அம்மா கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுத்தாங்களோ அதை வழிநடத்தி கொண்டு போகிறதான அரசியலாக இருக்கும். அந்த அரசியலை விட்டு தாண்டி வந்துட்டீங்களே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற ஒரு அரசியலுங்கிறது அது எடுபடுது, கை கொடுக்குது எல்லாருக்குமே. அந்த ஜெயலலிதா தானே பண்ணாங்க. 2004க்கு பிறகு தொடர்ந்து பாஜகவோட கூட்டணியில்ன்றாங்களே. இந்தியா முழுவதும் மோடியால் அடிக்குது. அப்போ கூட கூட்டணி வைக்கலையே, தனிச்சு தானே நிற்கிறாங்க. பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லாமையே தனிச்சு ஒரு தேர்தலை சந்திச்சு 37 தொகுதியில் ஜெயிச்சாங்க. பாஜகவை கடுமையாக எதிர்த்தாங்க. மதசார்பற்ற ஒரு அரசியலை கையில் எடுத்தாங்க. அதனால அவங்க ஜெயிச்சாங்க. தொடர்ந்து ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்கல்ல. அந்த அரசியலை விட்டுட்டு விலகி போய் நீங்கள் பாஜகவினுடைய இன்னொரு அணியாக நீங்கள் போய் நிற்கிறீங்களா கையை கட்டி? எதுக்கு நீங்கள் பாஜகவோட கூட்டு வைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வச்சு? வழக்கு இருக்குது, நெருக்கடி. இது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியாதா? உங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு தெரியாதா? யாருடைய கட்டுப்பாடு இருக்கீங்கன்னு தெரியாதா? அதிமுக ஆஃபீஸில் உட்காந்து நீங்கள் கையெழுத்து போட்டால் நீங்கள் தான் ஓனரா? அப்போ நீங்கள் உங்கள் ஒரு ஆளுமை தன்மையை நீங்கள் இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அங்கே நீங்கள் தனியாக ஒரு வலுவான ஒரு பாஜக எதிர்த்து ஒரு கூட்டணியை நீங்கள் உருவாக்க வேண்டாமா? அந்த கூட்டணி தான் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கே. அது எடுபடலையே. இதுதான் அம்மாவினுடைய ஆட்சியா? அப்போ இந்த கூட்டணியை வந்து மக்கள் இப்படி தான் பார்க்குறாங்க. சமீபத்தில் கருத்து கணிப்புகள்லாம் வருது. பார்த்தீங்கன்னா ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே எனக்கு இன்னமும் வேறு மாதிரி கொண்டு போக போகிறாங்களான்னு தெரியல. திமுக ஜெயிக்கும். திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் வர்றதுக்கு அடுத்து முதலமைச்சர் கேண்டிடேட்டாக யார் வரலாம்? 42% ஸ்டாலின், 38% எடப்பாடி பழனிசாமி. 2 பேருக்கு வித்தியாசம் 5% தான். இதுவே ஃபேக்ட்ன்றேன். அப்போ வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமியை ஈக்குவலாக தான் இருக்கிறாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே அரசியல் தான். நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறோம், அதை கொடுக்குறதுக்குள்ள பார்க்க மாட்டாங்க. ஆளுமை மிக்க ஒரு தலைவர் யார்? தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப, தமிழ்நாட்டு பிரச்சனை, மொழி சார்ந்த பிரச்சனை, மாநில உரிமை சார்ந்த பிரச்சனை வர்றப்ப தைரியமாக எதிர்த்து களமாடக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர் யார்? ஐடியாலஜிக்கலான ஒரு கூட்டணி என்ன? இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் இலவசத்துக்கு கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோங்கலாம் வந்து ஒன்றும் பெரிய வெற்றியை கொடுக்காது. ஏன் சொல்கிறேன்னா, 2016 அந்த அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதி. அனைத்து ரேஷன் கார்டுக்கும் செல்ஃபோன், இடம் இல்லாதவங்களுக்கு 3 சென்ட் இடம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் கவர்மெண்ட் ரன் பண்ணார். நிறைவேற்றிட்டாரா? மக்களும் மறந்துடுவாங்க. அப்போ தேர்தல் வாக்குறுதிகளை காட்டிலும் இங்கே கூட்டணிகள், ஐடியாலஜிக்கல், தலைமை பண்புக்கான ஒரு ஆளுமை, இதை தான் பார்த்து மக்கள் வாக்களிப்பாங்க. எனக்கே ஒரு பிரச்சனை வருது, நீ வீட்டில் உனக்கே ஒரு பிரச்சனை வருது, வீட்டில் ஓடி படுத்துக்கிற, நீ எப்படி ஏன் பிரச்சனை பார்ப்ப? யாருக்கு சொல்கிறீங்க? பொதுவாக சொல்கிறேன், விஜய் சொல்கிறோம். அவருக்கு ஒரு பிரச்சனைக்கு பேச மாட்டேங்கிறார். தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு எப்படி பேச போகிறார்? தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு பேச போகிறாரு. இல்லை சார், இந்த நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற இதே தேதியில் காலையில் செய்தி வருது. அது வந்து ரேண்டமாக எழுதுகிறவங்க சோஷியல் மீடியாவில் அப்படி இல்லை, மெயின் ஸ்ட்ரீமே இப்போ என்னென்னா தகவல். விசிகாவும் தாவேகாவும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தகவல், வாழ்வுரிமை கட்சியும் தாவேகாவும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தகவல்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அது வந்து சித்தாந்த ரீதியில் சேராத ஒரு கூட்டணி. அதோட நாங்கள் எப்பயுமே பாஜகவோடையும் தாவேகாவோடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத கூட்டணியை விட்டு வெளியில் வந்ததுக்கு பிறகு சொல்லிட்டார். அதற்கு பிறகு இவங்க தகவலாக இவங்க எந்த கட்சியில் தான் கூட்டணி இல்லைன்னு சொல்லாமல் இருந்தாங்க. முதல்ல காங்கிரஸ் இருந்தாங்க, அவங்களா சார் சொல்கிறாங்க. அவங்க தான் கசிய விடுறதுங்க செய்தியை. அவங்க தான் செய்தியை கசிய விட்டு செய்தி தகவலாக கொடுக்குறது. ஒரு 4-5 தகவல் ஃபோனை போட்டு இந்த மாதிரி விஜய் விசிகோட தாவேக்கா பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஃபோனை வச்சுருது. இவங்க உடனே ஒரு பரபரப்பான செய்தி இருக்குது, ஃப்ளாஷ் நியூஸ் போட்டுவிடு, பிரேக்கிங்கை போடு, மொட்டைக்கடிதாசி மாதிரி செய்திகளை கசிய விடுறதே தாவேக்கா தான். ஏதாவது நடந்திருக்கா? தாவேக்கா பற்றி வந்த செய்திகள் ஏதாவது நடந்திருக்கா? கூட்டணி சம்பந்தமான செய்திகள் நடந்திருக்கா? விசிகாவோட கூட்டணினாங்க, காங்கிரஸோட கூட்டணினாங்க, ராகுல் காந்தி பேசிட்டாருன்றாங்க, ஜோடங்கர் பேசிட்டாருன்றாங்க, இப்படின்னு பேசிட்டாருன்னு யாருமே பேசல.
அப்போ கடைசி நேரத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம். அவர் தான் மிக தெளிவாக பாஜகவில் வளர்க்கக்கூடிய கள்ள குழந்தை விஜயும் சீமானுன்னு சொல்லிட்டாரே. அவரை போய் சேருவாரா? அவருடைய பேசுறதை எடுத்து பாருங்கள். எந்த இடத்துலையும் அவர் பின்வாங்கினதே கிடையாது, மாற்றி பேசுகிறதே கிடையாது. மிக தெளிவாக தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் வந்து பாஜகவினுடைய ஒரு பி டீம் தான், பாஜகவால் இயக்கப்படக்கூடியவர் தாங்கிற வெளிப்படையாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்ன ஒரே தலைவர் திருமாவளவன் தான். அவர் போய் எப்படி சேருவார்? வாழ்வுரிமை கட்சியும் வாய்ப்பு இல்லை, வாழ்வுரிமை கட்சியும் வாய்ப்பு இல்லை. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, கடுமையாக விஜய் எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. எப்படி போய் சேர போகிறாரு? அதெல்லாம் வந்து இவங்க கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணலாங்கிற மாதிரி குழப்பி விடுறாங்க. ஆல்மோஸ்ட் விஜய் வந்து தனிச்சு தான் நிற்கிறார், தனியாக தான் இருக்கிறார், தனிச்சு விடப்பட்டிருக்கிறார். நாம் தமிழ் தனியாக நிற்கிறாங்க. அவங்க பிரச்சாரத்துக்கே போயிட்டாங்க 209 தொகுதிக்கும். திமுக கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது, அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி ஒரு பக்கம். இதுதான் தேர்தல் கூட்டணி. இன்னொரு 2-3 நாளில் வந்து எல்லாருமே ஓரளவுக்கு நமக்கு நம்பர்ஸ் முதல்ல நம்ம தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார்ந்து உங்களுக்கு. இப்போ என்னன்னா, சோஷியல் மீடியாவில் எழுதுறத தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் தகவல்னு எழுதுறாங்க. நீங்கள் வந்து இந்த ஓல்ட் ஸ்கூல் ஜேர்னலிஸ்ட், நீங்கள் தகவல் நியூஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரேண்டம் எப்படி எழுதுறது? தகவல்ங்கிறது வந்து முதல்ல வந்து இந்த காசிப்பு போடுவாங்க, மேகசின்ஸ் வரட்ட பிரிண்டிங் மீடியாவில் இருக்கப்ப கழுகார் பேசுகிறார், வந்து பூனையார் பேசுகிறார் அப்படின்னு போடுவாங்க. அதில் பாதி உண்மையாக இருக்கும், பாதி பொய்யா, ஹெட்லைன்ஸ்க்கே வருது இப்போ. ஆமாம், அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அது தாவேக்கா வந்த பிறகு தான் இந்த தகவலுங்கிற விஷயமே வெளியில் வர ஆரம்பிக்குது. அப்படியே ஆத்தரைஸ்டாக அவங்க செக் பண்ணாமல் மெயின் ஸ்ட்ரீமில் செய்தியை போட மாட்டாங்க, கிராஸ் செக் பண்ணாமல் போட மாட்டாங்க, சம்மந்தப்பட்ட இடத்துலேயே போடுவாங்க. இப்போ என்னாச்சுன்னா, எதையுமே கிராஸ் செக் பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் பரவலாக போகுதுன்னா அவங்க எடுத்து அப்படியே போட்டுறாங்க. பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீமில் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சில மெயின் ஸ்ட்ரீமில் செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் கவலையை கொடுக்குதா? ஆமாம், அவங்களும் யூடியூப்புக்கு இறக்கி வந்துட்டாங்களோ, அதான் நாங்கள் இருக்கோமே, அதான் நாங்கள் இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி தான் அது போய்கிட்டு இருக்கு. நம்ம பேசுகிறத ஓரளவுக்கு செக் பண்ணி கிராஸ் பண்ணி தான் பேசுகிறோம். சொல்கிறேன், அந்த மாதிரி அடிச்சு விடுற இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் இறங்கிருச்சோங்கிற மாதிரி தான் தெரியுது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி.